friends. Welcome back to a new video. ஃப்ரெண்ட்ஸ் சண்டே மார்னிங் ஏர்லியாக கிளம்பிட்டோம். எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்த மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்த மாதிரி பாலமலை கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இது கொஞ்சம் வீடியோ லாங்காக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு கொஞ்சம் இந்த வீடியோஸ் கொஞ்சம் ஸ்பீடாக வர மாதிரி போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து காலப்பட்டி பக்கமாக போயிட்டோம். அடுத்து வந்து நம்ம பெட்ரோல் அடிச்சுட்டு நம்ம வீடியோ கன்டினியூ பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் பெருநாயக்கம்பாளையத்துலேருந்து ரைட் எடுத்து நம்ம வந்து இப்போது டுவர்ட்ஸ் பாலமலை போயிட்டுருக்கோம். சரி, பெருநாயக்கம்பாளையம் லெஃப்ட் எடுத்து நம்ம பாலமலை ரூட்டில் போயிட்டுருக்கோம். இது கொஞ்சம் சின்ன ரோடு, கொஞ்சம் டிராஃபிக் இருக்கிறதுனால ஸ்லோவாக போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சுங்க. கிளைமேட் நல்லா இருக்குது. நல்லா கொஞ்சம் க்ளவுடியாக இருந்துச்சுங்க நாங்கள் போகும்போது. என்ன சொல்கிறது, இது கொஞ்சம் த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம். என்னோட சேர்ந்து நீங்களும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசம் இந்த ஒரு வீடியோ நாங்கள் பதிவு பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பக்கமாக போயிட்டு நம்ம இன்னும் ஆல்மோஸ்ட் நம்ம இந்த கோவனூர் அப்படிங்கிற ஒரு ஊர் பக்கம் வந்துட்டோம். பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பாலமலை செல்லும் வழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. இப்போ இங்கேருந்து 6 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம இந்த வழியில் இப்போ பயணிக்க ஆரம்பித்தோம். இந்த வழியில் பெருசாக டிராஃபிக் இல்லை. ஆனால் நாங்கள் கிளம்பும் போதே வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஆக்சுவலாக நாங்கள் வந்து பைக்கில் வர்றதா தான் பிளானு. பார்த்திங்கன்னா கிளம்பும் போதே வந்து பெரியவங்களாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை பைக்கில் போகிறது சேஃப் கிடையாது, அதனால் நீங்கள் வந்து பைக்கில் போக வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நான் கிட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறதா இருந்ததுனால சேஃப்டி கிடையாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து கோவனூர்லேருந்து நம்ம இப்போ வந்து பாலமலை ரூட்டில் போயிட்டுருக்கோம். 2 சைடும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடுகள் இருக்குது, அப்படியே பச்சை பசேன்னு இருக்குது. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா செங்கல் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் கொஞ்சம் இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செங்கல் சோலைகள்லாம் வருது. நல்ல க்ரீனிஷ், நல்ல என்ன சொல்கிற அட்மாஸ்பியர். அது இந்த மாதிரி ப்ளசண்ட்டான ஒரு ப்ளேஸுக்குள்ளே போகும்போது ஒரு மனசு ஒரு அமைதி கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ளேஸ் இது பார்த்திங்கன்னா அப்படியே ரைட் சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஹில்ஸோட வியூ தெரியும். ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த சிங்கிள் பிரிக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் இருக்குது. இந்த ஏரியா நம்ம அப்படியே கிராஸ் பண்ணி இப்போ வந்து டுவர்ட்ஸ் பாலமலை போயிட்டுருக்கோம். பட் பெருசாக டிராஃபிக் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குள்ளே போயிட்டுருந்தோம். நம்ம கொஞ்சம் வழியெல்லாம் தெரியலை. சரி, அப்படியே கொஞ்சம் பொறுமையாக போவோமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். கிளைமேட் நல்லா இருக்குங்க. இந்த வியூ பாருங்களேன் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. அங்கங்கே ஒரு வீடுகள், அப்புறம் பார்த்திங்கன்னா செங்கல் சோலையில் வந்து கல் போட்டு எரிச்சிட்ருக்காங்க. ரைட் சைட் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா பிரிக் எரிஞ்சிட்ருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பிரிக்கெலாம் அடுக்கி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இடத்த க்ராஸ் பண்ணி நம்ம போகிறோம். இப்போது நம்மளுக்கும் வழி தெரியாது, கேட்டு கேட்டு தான் போகணும். 2வது யானைகள் நடமாட்டம் ஜாஸ்தி இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் பயந்து தான் போயிட்டுருக்கோம். பயந்து தான் போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஏரியா பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ரைட் ரோடுன்னு தான் சொன்னாங்க. பட் லொக்கேஷன் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு தெரியல, பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அந்த பாலமலை ரோடு டச் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக ரைட் ஒரு ரோடு போச்சு, லெஃப்ட் ஒரு ரோடு போச்சு. அங்கே கேட்டதுக்கு வந்து லெஃப்ட்லேயே போங்க, பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியே நம்ம மெதுவாக கிராஸ் ஆரம்பித்தோம். அங்கே வந்து கொஞ்சம் ரோடுகள் வந்து சரியில்லை, குண்டும் குழியும் மாதிரி இருக்குது. அதனால் ஸ்லோவாக தான் போய் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். பத்திரமா தான் போகணும். பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் அந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா சுற்றியும் வந்து எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா, இந்த ஏரியாவில் காட்டுப்பன்னிகள், யானைகள் நடமாட்டம் ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து சேஃபாக போகணும் நாளைக்கு நீங்களே வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு வந்தாலும் சேஃபாக போய்க்கோங்க. ஏன்னா ஹில்ஸ் ஏரியாவில் வந்து தெரியாத ஒரு இடத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம சேஃப்டி நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக போய்க்குங்க. டூ வீலர் வந்து மேபி ஃப்ரெண்ட்ஸோடு வராங்க அப்படின்னா டூ வீலர்ஸ் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் கூட 2 பேர் டூ வீலரோட உள்ளே தான் போகிறாங்க.
ஸோ இடம் எப்படி இருக்குன்னு தெரியாது. நம்ம போயிட்டுருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, முதல் நாள் நைட்டோ இல்லை ஈவினிங்கோ வந்து யானைகள் அந்த ஏரியாவுக்கு வந்திருக்கு. பார்த்திங்கன்னா ரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா யானை சாணி எல்லாம் கிடந்துச்சு. நைட்டு வந்துச்சா காலையில் வந்துச்சான்னு நமக்கு தெரியாது. பட் நம்ம அதை அந்த இடத்துல நம்ம அதை பார்த்தோம். பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து ட்ராவலை கன்டினியூ பண்ணோம். ரோடு சுத்தமாக சரியில்லைங்க. ரோடு சுத்தமாக சரியில்லை. அதே மாதிரி அர்பன் பெஞ்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. டூ வீலரில் போகிறது கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போல் இருக்குது. பட் ஃபோர் வீலரில் ரொம்ப கஷ்டம். ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ வந்து கோயிலுக்கு பக்கமாக வந்துட்டோம். இன்னும் ஃபியூ மினிட்ஸில் நம்ம கோயிலுக்கு போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு போனதும் வீடியோ கன்டினியூ பண்ணலாம். நம்ம இப்போ வந்து பழமலை ரங்கநாதர் கோயிலுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது கோயில் அவுட்டர்லேருந்து பார்க்க. உள்ளே வீடியோ எடுப்பாங்க, அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில. ட்ரை பண்ணுறேன், மேக்ஸிமம் எதாவது ஷார்ட்ஸ் கொடுக்க முடியும்னு பார்க்குறேன். இது கோயிலோட பேக் சைடு. நான் முன்னாடி பெருசாக எடுக்க அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சித்தர் ஒருத்தர் ஜீவசமாதியாக இருக்கார். அவரோட சிலையை வச்சு அங்கே இது பண்ணியிருக்காங்க. வந்து அந்த நம்ம இடத்துல பாலமலை பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் கோயில் இருக்கக்கூடிய தெப்புக்குளம் வரைக்கும் போயிட்டுருக்கோம். அது போகிற வழியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம இந்த வழியில் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் பக்கம் வருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரெக்கிங் 1.5 கிலோமீட்டர்ஸ் வருது. தெப்பக்குளத்துக்கு நம்ம ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம். நல்லா ரம்மியமாக இருக்குது. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் நாங்கள் அங்கே என்கவுண்டர் பண்ணது என்னென்னா, உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். சுற்றியும் பார்த்தீங்கன்னா 4 சைடுமே ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ நல்லா அமைதியான இடம், ஆள் நடமாட்டம் ஜாஸ்தி இல்லாத ஒரு ஏரியா. ஒரு சிலர் அந்த தெப்பக்குளத்துக்கு வந்து கால் நனைச்சிட்டு போகிறாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நாங்கள் பார்த்தது பார்த்திங்கன்னா, அந்த தெப்பக்குளத்துக்குள்ளே எலிஃபண்ட் டங்க் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் அங்கே ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 மணி ஆகிடுச்சுங்க தெப்பக்குளம் போகும்போது. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் யானை வந்துட்டு போயிட்டுருக்கு ரெகுலராகவே. ஸோ ஆன் டைம் ஈவினிங் டைம்ஸ்லாம் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் உடனடியாக கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப ரிட்டன் போயிட்டுருக்கோம். மேலே கோயிலுக்கு ரீச் ஆகியாச்சு. இப்போ குழந்தைகள்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய பசுமாடுகளோடு விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த பசுமாடுகள்லாம் பார்த்திங்கன்னா, இது வந்து கோயிலுக்கு வந்து வேண்டி விடுவாங்க. ஏதாவது ஒரு விஷயத்த நினச்சி வேண்டிப்பாங்க. அது நல்லபடியாக நடந்துருச்சு அப்படின்னா, அந்த ரங்கநாதருக்கு வந்து காணிக்கையாக வந்து இந்த மாதிரி பசுமாடுகளை கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க. இது எல்லாத்தையும் வந்து அங்கே இருக்க கோயில்களில் இருக்கவங்க தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இந்த கோயிலை மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா, எல்எம்டபிள்யூ லக்ஷ்மி மிஷன் ஒர்க்ஸ் அந்த ட்ரஸ்ட்டை சேர்ந்தவங்க தான் வந்து இந்த கோயிலை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்கங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு அருமையான ஏரியா, பீஸ்ஃபுல்லான ஏரியா, நல்ல சொல்கிறதுங்க அமைதியான ஏரியா. அந்த ஏரியாவிலேருந்து பார்க்கும்போது வியூவும் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சுற்றியும் ஒரு டிஃப்ரெண்ட்டான வியூ கிடைச்சது. எல்லாருமே ஃபேமிலியோடு வராங்க. ஒரு சிலர்லாம் வந்து பஸ் இல்லாமல் நடந்து வரவங்க கூட இருக்காங்க. பட் ஆனால் இருந்தாலும் வந்து அந்த ரோட்டில் வண்டி வர ரோட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா யானை லத்தி கிடந்துச்சு. ஸோ இந்த ரோட்டில் வரவங்க, இந்த கோயிலுக்கு வரவங்க கரெக்டான பஸ் டைமிங்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு நாளைக்கு 3 பஸ் மட்டுமே இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சேஃபாக வந்துட்டு போங்க. ஃபேமிலியோடு வரும்போது ரொம்ப கான்ஷியஸாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட் மட்டுமே எங்களை மேலும் இன்னும் பல வீடியோஸ் போட தோணும்.